உண்மைதான். அவரை அழைத்தது அந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகமாக இருந்தாலும், அந்த ஏற்பாட்டைச் செய்தது இந்திய தூதரகம் தான் என்றது இப்போது தெளிவாக வெளிவந்திருக்கின்றது. அதில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது நமாலின் ஒடிசா மற்றும் கர்நாடகத்துக்கான வருகை என்பது எதிர்காலத்துக்கான தயாரிப்பு என்றுதான் அதுக்கு தலையங்கமிட்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகை உங்களுக்கு தெரியும், இந்த அரசு தலைவர் தேர்தலின் போது கூட ரணிலையும் சஜித்தையும் உண்டாக்குவதற்கு இந்தியா கடும் பாடுபட்டிருந்தது. ஆனால் இப்போது சஜித்தை தனியே இந்தியா நம்பவில்லை. நாமல் ராஜபக்ஷவை தான் இந்தியா கூடுதலாக முன்னாக, அதாவது பிளான் பிக்கு இந்தியா தயாரிப்பது போல் தெரிகிறது. அண்மையில் எரிக் சொல்ஹெய்ம் அவர்கள் கொழும்புக்கு வந்திருந்தார். அவரும் உடனடியாக போய் நாமல் ராஜபக்ஷவை சந்தித்திருந்தார். எரிக் சொல்ஹெய்ம் இப்போது எங்கு இருக்கிறார் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்தியாவில் தான் இருக்கின்றார். இந்தியாவை தொடர்பாக அவர் அடிக்கடி அந்த ட்விட்டரில் அவர் போடுகின்ற பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். அதே போல இந்த டிட்வா புயலின் போது கூட நாங்கள் பல தடவை இதில் கதைத்திருந்தோம். இந்திய தூதுவர் ராஜபக்ஷாக்களுடன், நாமல் ராஜபக்ஷாவுடன் தான் அதிக நேரத்தை செலவிட்டிருந்தார்கள். தற்போதைய அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முறுகல் நிலை இன்னும் ஒரு தனிவு நிலைக்கு இல்லை. இந்த அரசை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு ஒரு சவாலாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். என்று சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போட்டிகள், அதை இந்தியா அதில் விட்டுக் கொடுப்பை மேற்கொள்ள அதை விட்டதும், அமெரிக்கா அதற்கு வரிகளை போட்டதும் தெரிந்த விடயம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த எரிபொருளில் ரஷ்யாவை விட்டு இந்தியா வெளிவர முடியாத நிலை. அப்ப இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலையாக இருக்கின்றது. ஆனால் இந்தியாவுக்கு இப்ப பங்களாதேசத்தை இழந்ததாக இருக்கலாம், நேபாளத்தை இழந்ததாக இருக்கலாம், பாகிஸ்தானுடனான உறவுகள் சரியில்லாமல் இருக்கலாம், மாலதீவை இழந்ததாக இருக்கலாம். அப்ப இலங்கையை ஏதோ ஒரு வகையில் இலங்கையில் பிடியை இறுக்குவதன் ஊடாக, உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், ஒரு பிராந்திய வல்லரசு அல்லது என்று சொன்னால் அந்த வல்லரசுக்கு ஏதாவது ஒரு பவர் இருக்க வேண்டும், ஏதாவது அல்லது ஒரு சிறிய நாட்டையாவது கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். இந்தியாவிடம் எதுவும் இல்லை அந்த ஒரு நிலைமை. சீனாவை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் முழுமையாக சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கின்றது. பெருமளவான நாடுகள் அவ்வாறு தான் இருக்கின்றன. இன்றைக்கு ஈரான் கூட சீனாவின் ஒரு குடையின் கீழ் தான் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலை. ஆனால் இந்தியாவுக்கு அந்த ஒரு நிலை இல்லை. அப்ப அந்த ஒரு நிலையை இலங்கையில் ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் தற்போதைய ஒரே ஒரு நோக்கமாக இருக்கின்றது.